ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரஜினி மற்றும் யோகி பாபு சம்பந்தப்பட்ட காட்சிகள் தற்போது படமாக்கப்பட்டு வருதாம். இந்த படப்பிடிப்பின் போது இயக்குனர் நெல்சனிடம் ரஜினி சொன்ன விஷயம் பற்றி யோகி பாபு சமீபத்தில் ஒரு பேட்டியில் பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு, மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் குறித்து தற்போது இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். அதாவது ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் 2 திரைப்படத்தோட படப்பிடிப்பு தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருது. மிகப்பெரிய வெற்றியை பெற்ற ஜெயிலர் திரைப்படத்துடைய 2ஆம் பாகம் தயாராக இருப்பதா வந்த தகவல்கள் ரஜினி ரசிகர்களை மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களையும் குஷியில் ஆய்த்திருக்கு. என்னதான் ஜெயிலர் படத்தோட கதையில் புதுமை இல்லை என பலர் சொன்னாலும் நெல்சன் திரைக்கதையை கையாண்ட விதம் அருமையாக இருந்தது. குறிப்பாக ரஜினியை அவர் திரையில் காட்டிய விதம் இந்த படத்தை பல முறை ரசிகர்கள் திரையில் பார்க்க செஞ்சது. அதன் காரணமாகவே இந்த படம் 700 கோடி வரை வசூலித்தது. இந்நிலையில் இந்த படத்தோட 2ஆம் பாகம் படப்பிடிப்பு கேரளாவில் நடைபெற்று வரும் நிலையில் இந்த படத்தை பற்றி சமீபத்தில் யோகி பாபு சுவாரஸ்யமான தகவல் ஒன்றை சொல்லியிருக்காரு. அதாவது ஜெயிலர் படத்துடைய முதல் பாகத்தில் நான் ரஜினி சாருக்கு நிறைய கவுண்டர்கள் கொடுத்துருப்பேன். அதை வைத்து இயக்குனர் நெல்சனிடம் ரஜினி சார், நெல்சன் ஜெயிலர் 2ல் யோகி பாபுவை நான் சும்மா விடக்கூடாது, முதல் பாட்டில் என்னை கலாய்த்து தள்ளிட்டார், இந்த பாட்டில் அவரை சும்மா விடமாட்டேன் என நகைச்சுவையாக பேசினாராம். மேலும் யோகி பாபு என்னதான் கவுண்டர் கொடுத்தாலும் அதற்கு பதில் கவுண்டரை ரஜினி ரெடியாக வச்சிருக்காராம். அவரின் பதில் கவுண்டர் எல்லாமே வேற லெவலில் இருப்பதாகவும் இதன் காரணமாக தான் ரஜினி சார் இன்றளவும் சூப்பர் ஸ்டாராக இருக்கிறார் என்றும் கூறினார் யோகி பாபு. இந்நிலையில் ஜெயிலர் 2 படப்பிடிப்பில் ரஜினி மிகவும் கலகலப்பாகவும் சந்தோஷமாகவும் காணப்படுறாராம். மேலும் நெல்சன் போல ஒரு நகைச்சுவை உணர்வு மிக்க இயக்குனரை பார்க்க முடியாது என்றும் வெகுவாக பாராட்டியிருக்காராம் யோகி பாபு. இயக்குனர் நெல்சனோட ஆஸ்தான நடிகர்களை ஒருவர் தான் யோகி பாபு. நெல்சன் இயக்கிய முதல் படமான கோலமாவு கோகிலா திரைப்படத்தில் யோகி பாபு முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தார். அதன் பிறகு அவரது இயக்கத்தில் வெளியான டாக்டர், பீஸ்ட் மற்றும் ஜெயிலர் என அனைத்து படங்கள்லையும் நடிச்சிருக்காரு யோகி பாபு. தற்போது உருவாகி வரும் ஜெயிலர் 2 திரைப்படத்திலும் யோகி பாபு நடிச்சிட்டு வராரு. நெல்சன் மற்றும் யோகி பாபு காம்போ மிக பெரும் அளவில் ஒர்க் அவுட் ஆகி வருது. அதே போல ரஜினி மற்றும் யோகி பாபுவின் கூட்டணியும் நன்றாக ரசிகர்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆகியிருக்கு. ஏற்கனவே ரஜினி மற்றும் யோகி பாபு கூட்டணியில் தர்பார் படத்தில் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அந்த படத்திலேயே இவர்களது காமெடி நன்றாக இருந்தது. அதன் பிறகு ஜெயிலர் படத்திலையும் இவர்களது கூட்டணி ஒர்க் அவுட் ஆன நிலையில் தற்போது ஜெயிலர் 2 திரைப்படத்திலையும் ரஜினி மற்றும் யோகி பாபு கூட்டணி இணைஞ்சிருக்காங்க. இந்நிலையில் யோகி பாபு ரஜினி சொன்னது போலவே தான் முதல் பாகத்தில் நடந்தது. யோகி பாபு தொடர்ந்து ரஜினியை முதல் பாகத்தில் சீண்டி கொண்டே இருப்பார். படத்திலேயே ரஜினி ஒரு காட்சியில் நீ ரொம்ப பண்ணிட்ட என கூறியிருப்பார். அதற்கெல்லாம் சேர்த்து வச்சு ரஜினி யோகி பாபுவிற்கு கவுண்டருக்கு மேலே கவுண்டர் கொடுத்துருப்பதா இப்போ நம்ம சொல்லப்படுது. இந்நிலையில் ஜெயிலர் படத்திற்கு இருந்த எதிர்பார்ப்பை விட ஜெயிலர் 2 திரைப்படத்திற்கு மிக பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு வருது. எனவே இந்த படத்தை பார்த்து மிகவும் கவனமாக நெல்சன் உருவாக்கிட்டு வராராம். ரசிகர்களோட எதிர்பார்ப்பை கண்டிப்பாக ஜெயிலர் 2 பூர்த்தி செய்யும், மாபெரும் வெற்றி படமாக அமையும் என்பதே அனைவரது எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. மேலும் பல வசூல் சாதனைகளை ஜெயிலர் 2 திரைப்படம் செய்யும் என்று சொல்லப்படுது. மேலும் இந்த படத்துடைய ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ஷூட் பண்ணிட்டாங்களாம். இந்த பாடலும் காவாலா பாட்டு அளவுக்கு நன்றா அருமையாக வந்திருக்கா. மேலும் பார்த்தீங்கன்னா கூலி படத்துடைய ரிலீஸ் அன்னைக்கு இந்த பாட்டை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்காங்களாம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்கு எந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கிறது மறக்காம கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.